Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ பைக்ல ஒரு மாடர்ன் டெக்னாலஜி ஆட் பண்ணி பேசிக் என்ட்ரி லெவல்ல வர கஸ்டமர்ஸ்க்கு நல்ல ஒரு வண்டியை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வண்டியோட சேல்ஸ் வந்து பீக்ல இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த வண்டியை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா TVS Ronin. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேல்லையும் சரி, நல்ல ஒரு மார்க்கெட்லையும் சரி, நல்ல ஒரு பீக் லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. இந்த வண்டியோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க போலாம். Guys, budget segmentல நம்ம TVS Ronin தான் வந்து நம்ம ஃப்ரெண்ட் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட க்ரூசர் பைக்ல ஸ்டார்டிங் என்ட்ரி லெவல்ல நல்ல ஒரு பைக்னே சொல்லலாம். இதோட இன்ஜின் கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்போ, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்க்குறப்போ, இன்ஜினோட சிசி பார்த்தீங்கன்னா 225 cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் 19 bhp பவர் இதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 20 வந்து டார்க் உன்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. வண்டியோட பவர் கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்போ வண்டியோட ரைடிங் மோட்ஸ் நான் அதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வண்டியோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் அனதர் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்லிப்பர் கட்ச் ஆப்ஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. ஆனால் இது பேஸ் வேரியன்ட், இதில் ஸ்லிப்பர் கட்ச் ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு டாப் எண்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஸ்லிப்பர் கட்ச் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் ஆல்சோ, இதில் ரைடிங் மோட்ஸ் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை பற்றி ஃபியூச்சரில் நம்ம பார்ப்போம். கைஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது TVS Roninோட டிசைன் அண்ட் லுக் தான் பார்க்க போகிறோம். வண்டியோட ஹெட்லைட்டுன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து தெரியும், T ஷேப்பில் ஒரு LED ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்ல ஒரு நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஆல்சோ LEDயில் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த வண்டியில் வரது எல்லாமே இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹெட்லைட்டாக இருக்கட்டும், இண்டிகேட்டர்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து நமக்கு LEDயில் தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட இண்டிகேட்டர் ஸ்டைல் அண்ட் டிசைன் ஆல்சோ ஸ்போர்ட்டிவாக நல்ல ஒரு நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன் ஆல்சோ அப்சைட் டவுன் சஸ்பென்ஷனாக கொடுத்துருக்காங்க. பேக் சைட் டயர்னு வரப்போ 130 mm டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்க் ஆல்சோ வண்டியில் வந்து டியூவல் சேனல் ABS ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனாலுமே நம்ம பேஸ் வேரியண்ட்டுன்னு வரப்போ இதில் வந்து சிங்கிள் சேனல் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 300 mm பெரிய நல்ல வைடான டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பேக் சைடுன்னு பார்க்குறப்போ 240 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு ஆனால் சிங்கிள் சேனல்ன்றதால பேக் சைடில் உங்களுக்கு வந்து ABS வராது. கைஸ், இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்க்குறப்போ வண்டியில் வந்து நிறைய TVS வந்து இப்போ வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. வர TVS வந்து அவங்களோட லெவலை வந்து புஷ் பண்ணி அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து இந்த கால் அலர்ட்டு, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். ஆனால் இது வந்து பேஸ் வேரியண்ட்னால இந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து இதில் கிடையாது. பட் டாப் எண்டு போகிறப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து லோட் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு க்ரூசர் பைக்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மாடர்ன் ரெட்ரோ க்ரூசர்னு ஒன்று சொல்லலாம். கைஸ், வண்டியோட லுக் வைஸ் பார்க்குறப்போ வண்டியில் நிறையா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஹசார்ட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு மோட் ஆப்ஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. மோட் வந்து இல்லை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உர்பன் ரெயின்ன்ற மாதிரி 2 ஆப்ஷன் காட்டும். இது வந்து பிரேக்கிங் கெப்பாசிட்டி, ரெயின் டைமில் எப்படி வந்து பிரேக்கிங் பண்ணணும், அண்டு உர்பன் டைமில் அதாவது லோக்கலில் ஓட்டுறப்போ எப்படி உங்களுக்கு வந்து கொடுக்கணுன்றதுக்காக. ஹசார்ட் கீழே நமக்கு வந்து ஸ்டார்டிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது ஆன் ஆஃப் ஸ்விட்ச், வண்டியோட இன்ஜின் கட் ஆஃப் ஆன் ஆஃப் ஸ்விட்ச். அண்டு இந்த சைடு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாரன் சவுண்டு கேட்டுக்கோங்க, நல்லா லவுடாகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்டு பாசிங் லைட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க. பாசிங் லைட் இண்டிகேட்டராக கொடுத்துட்டு ஹை பீம், லோ பீம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கைஸ், அடுத்ததாக பார்க்குறப்போ வண்டியோட டிஸ்பிளே ஒரு LCD நெகட்டிவ் கிளஸ்டர் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட கியர்ஸ்ன்னு பார்க்குறப்போ நியூட்ரல், வண்டி என்ன கியரில் ஓடிட்டு இருக்குன்றது நம்ம காட்டும். அதுமா ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கிலோமீட்டர் என்ன இருக்குன்றது காட்ட முடியும். அண்டு வந்து ரெயின் மோடு, அந்த அர்பன் மோடு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி. அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்றத காட்ட முடியும். அண்ட் RPM மீட்டர் ஆல்சோ இதில் கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர், ABS. இந்த வண்டியில் பேஸ் வேரியண்ட்டில் என்னென்ன ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ABS மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது வந்து டாப் மாடலில் இருக்குது. பட் ஆக்சுவலாக பேஸ் வேரியண்ட்டில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ABS தான் கொடுத்துருக்காங்க. டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இல்லை. அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆல்சோ கட் பண்ணியிருக்காங்க. இதை TVS கொடுத்துருக்கலாம். பட் இது ஒரு 5000 6000 தான் இந்த ரேஞ்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆக போகுது. கேலிபர் ஒரு 2,000 எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் ஆட் பண்ணால் ஒரு 10,000 ஆட் பண்ணியிருந்தாலே இதெல்லாம் கொடுத்துருக்க முடியும். அதை ஏன் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு TVS தெரியல. ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. டெய்லைட்டை நீங்கள் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் நமக்கு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட்டில் வர மாதிரியே உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் ஆல்சோ ஸ்போர்ட்டி லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பிரைட்னஸ் ஆல்சோ நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். அண்ட் TVS லோகோ வந்து பேக் சைடில் வந்துடுது இந்த இடத்துல. அண்ட் சைலன்சர் ஆல்சோ நல்லா இருக்குது. வண்டியோட ஸ்டார்டிங் நோட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கேட்டுக்கோங்க. வண்டியோட சைலன்சர் ஸ்டைல் இப்படி தான் வருது. வண்டி ரேசிங் நோட்டு உங்களை நோட் பண்ணுறேன் பாருங்கள். டிரைவிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். வண்டியோட இன்ஜின் ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குன்றதை ஓட்டி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம்.
ஃபஸ்ட் கியர்லேயே நம்மளால் ஒரு பவர் ஃபீல் பண்ண முடியுது. வண்டி அதே மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, ஓட்டுறதுக்கே நல்லா ரிலையபிளாக இருக்குது. டிவிஎஸ் சைட்லேருந்து இப்படி ஒரு இன்ஜின் கெப்பாசிட்டி நான் எதிர்பார்க்கவே இல்லை, நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குன்னு சொல்லலாம். சஸ்பென்ஷன் ஆனால் ஸ்டிஃபாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கலாம் டிவிஎஸ் சைட்லேருந்து. கைஸ் நம்ம டிவிஎஸ் ரொனினில் பார்த்தீங்கன்னா சீட்டிங் பொசிஷன் எவ்வளோ ஹைட்டில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 790 mm தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட சீட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஹைட் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு 6 feet இருக்கேன், என்னால் வந்து ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. ஒரு ஹைட் கம்மியாக இருக்கவங்களால இதை ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லலாம். ஒரு ஷார்ட்டான பீப்புளாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு டாலான பீப்புளாக இருக்கட்டும், 2 பேருக்குமே ஏற்ற மாதிரி வண்டி டிசைன் பண்ணியிருக்காங்க. டிவிஎஸ்ல வந்து இதுக்கு ஒரு அப்ரிஷியேட் நம்ம பண்ணலாம். இந்த வண்டியோட வெயிட்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து 159 kgs கொடுத்துருக்காங்க பேஸ் மாடலில். டாப் எண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 1.5 kgs வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது, 165.5 அதிகமாகுது. ஆனால் வண்டியோட வெயிட்னு பொறுத்த வரைக்கும் ஹேண்டிலபிளாக தான் இருக்குது. ஒரு சில டைம் நம்ம சாச்சாலுமே சரி நல்ல ஒரு கிரிப்னஸாக தான் இருக்குது, வண்டி வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. கைஸ் வண்டியோட இன்ஜின் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்ற டாபிக் வருவோம். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி 225cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீடு வந்து 130-135 அபோவ் போகுதுன்னு சொல்கிறாங்க. வண்டியோட புது ஓனர்ன்றதால வண்டியை வந்து ஓட்ட விட மாட்டார் அவர், அதனால் நம்ம வந்து டாப் ஸ்பீட் செக் பண்ண முடியாது. மேபி வந்து வண்டி வந்து ஒரு 130 அபோவ் ஒரு சில வீடியோஸில் பார்க்க முடியுது. வண்டி வந்து போகிறது நமக்கு இந்த வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். அண்ட் அடுத்த பட்சத்துக்கு போனால் வண்டியோட பவர் டெலிவரி எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ வண்டியோட பவர் டெலிவரி நல்ல ஒரு கிராஜுவலாகவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு சில டைமில் நம்ம த்ராட்டில் பண்ணால் லோ எண்ட்லேயும் சரி, மிட் எண்ட்லேயும் சரி, ஹை எண்ட்லேயுமே சரி நல்ல ஒரு பவர் டெலிவரி நமக்கு கிடைக்குது. அண்ட் ரேடியேட்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லாங் டிரைவும் நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போகிறதுக்காக. ஒரு நல்ல ஒரு கெப்பாசிட்டிவான வண்டி உங்களுக்கு டூரிங் ஆல்சோ, லோக்கல் க்ரூசர் ஆல்சோ நீங்கள் யூஸ் பண்ணோன்னா நல்ல ஒரு வண்டியாக இதை நம்ம சூஸ் பண்ண முடியும். கைஸ் அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட மைலேஜ் எவ்வளோ. எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க டாபிக் தான், வண்டியோட மைலேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆர்ஐக்கு கிளைம் பண்ணுற மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 43-44 தருன்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் வந்து டிவிஎஸ் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 40 கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம லோக்கல் யூசேஜுக்குன்னு பார்க்குறப்போ 35 to 38, 40 வரைக்கும் உங்களால் எடுக்க முடியும். நீங்கள் உங்களோட டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து இருக்காது. மற்றபடி நீங்கள் ஹைவேஸ்லாம் க்ரூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு 40-42 ரேஞ்ச் எடுக்க முடியும் தாராளமாக இந்த வண்டியில். இதோட பவர் டெலிவரியை பொறுத்து இந்த மைலேஜ் வந்து இது ஒரு நல்ல ஒரு குட் மைலேஜ்னே சொல்ல முடியும். ஏன்னா இதோட பவர் டெலிவரி உங்களுக்கு வந்து நல்லாவும் கிடைக்குது, அதே சமயத்தில் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து இந்த பர்ஃபார்மன்ஸும் நல்லா கிடைக்கின்றப்போ இது ஒரு பெட்டரான வெஹிக்கிள் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த வண்டியோட ப்ரைஸிங்னு பார்க்குறப்போ டிவிஎஸ் சைட்லேருந்து ஒரு பேஸ் வேரியண்ட் டிவிஎஸ் ரொனின் நீங்கள் பேஸ் வேரியண்ட் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.55 lakhs வந்து வருது. இதிலே கலர் வேரியன்ட்ஸ் ஆல்சோ ஒன்று வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். இதோட டாப் எண்ட் வேரியண்ட் எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 2 lakhs வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதோட ரேட்டுன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு லோட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு கொடுக்கறதுனால டாப் எண்டை நீங்கள் சர்ச் பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து உங்களுக்கு வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் எனக்கு இவ்வளோ கிடைச்சா போதும், க்ரூசர் பைக் நான் எடுக்கணும், ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் பைக் வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு பேஸ் வேரியன்ட் டிவிஎஸ் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கைஸ் வீடியோட கன்க்ளூஷன் வந்துட்டோம். நல்ல ஒரு பைக் வித் மைலேஜ் ஸ்பீடும் வந்து போகக்கூடிய பைக், பர்ஃபார்மன்ஸும் நல்லா கொடுக்கக்கூடிய பைக், ஒரு க்ரூசர் பைக், ஒரு ரெட்ரோ பைக்குன்னு சொல்லலாம். அதை ஒரு மாடர்ன் ஃபினிஷில் ஒரு ரெட்ரோ பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு என்ட்ரி லெவலில் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த பைக் உங்களோட தான், நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கலாம், ட்ரை பண்ணலாம். காம்படிட்டர்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஹண்டர் 350 இருக்குது, அண்ட் ஹோண்டாவில் வந்து சிபி ஹைனஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இதோட காம்படிட்டர்ஸ் இருந்தாலும் இதை நீங்கள் ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதோட ஓனர்கிட்ட கேட்போம், வாங்க தெரிஞ்சுக்கலாம். கைஸ் இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு, இவர் தான் இந்த வீடியோவோட ஓனர்னு வச்சுக்கலாம். வண்டியோட ஓனராக அவர் தான். இன்றைக்கி வந்து நமக்கு வீடியோ கண்டென்ட் கொடுத்த குருநாதர், அவரை பற்றி கேட்கலாம். இந்த வண்டி ஏன் எடுத்தார், இந்த வண்டியில் என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, இவ்வளோ வண்டி இருக்கிறப்போ ஏன் இந்த க்ரூசர் பைக், ரெட்ரோ பைக் இவர் சூஸ் பண்ணியிருக்காரு கேட்போம் வாங்க. இல்லை இந்த வண்டி வந்து என்னோடய சாய்ஸே கிடையாது, அப்டேட் வராத வரைக்கும். என்னோடய சாய்ஸ்னு பார்த்தா அப்பாச்சி 160 தான் என்னோடய சாய்ஸாக இருந்தது. பட் ஆனால் ஃபேமிலி யூஸுக்குன்னு பார்த்தா மேரேஜ் ஆகிடுச்சு எனக்கு. ஃபேமிலி யூஸுக்குன்னு பார்த்தா அது கொஞ்சம் சேட்டலைட் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு யோசித்தேன். அப்புறம் ஒய்ஃப்கிட்டே அவங்களாம் கேட்கும்போது இந்த பைக்கு ஓரளவு ஓகேவா அவங்களுக்கு இருந்தது, அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது. ஹைட் ஆல்சோ உங்களுக்கு கம்மியாக இருக்குது, ஹைட்டும் கம்மியாக இருக்குது, உட்கார்றதுக்கும் பின்னாடி அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஃபேமிலி மேனாக ஆகிட்டதுனால அதுக்கேற்ற மாதிரி வண்டி எடுப்போம்னு சொல்லிட்டு. சீட் ஆல்சோ நல்லா ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃப்ளாட்டான சீட் கொடுத்துருக்காங்க, அதனால உங்களுக்கு ஃபேமிலி யூசேஜுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் எடுத்துருக்கேன். முக்கியமாக வந்து ஜிஎஸ்டி ப்ரைஸ் கம்மியானதுனால தான் இந்த வண்டி எடுத்ததுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து 14,000 அதிகமாக இருந்தது பேஸ் ப்ரைஸு. அதனால் இது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியானதால சரி ஓகே
இந்த வண்டி நம்மளுக்கு இந்த வண்டி உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு நீ நினைக்கிறியா? கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு ரெட்ரோ க்ரூசர் பைக் ஆசைப்படுறீங்கன்னா, அதாவது ராயல் என்ஃபீல்ட் போனால் கண்டிப்பாக காஸ்ட்லியானது, மெயின்டெனன்ஸ் அதிகம், மெயின்டெனன்ஸும் அதிகம். அது 350 சிசி, அந்த பவரும் அதுக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும், வெயிட்டும் அதிகம். இல்லை எனக்கு அந்த மாதிரி ஒரு பைக்கை ஓட்டணும் அப்படின்ட்டு ஒரு ஆசைனா இதை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். வெயிட் வந்து 160 kg தான், ஹேண்டில் பண்ணலாம். என்ட்ரி லெவலில் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இதை சூஸ் பண்ணலாம். அந்த டிவிஎஸோட சர்வீஸ்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு? ஓகேவா? அது சர்வீஸ்னால் பைக் எடுத்ததுலேருந்து அவங்களோட ரெஸ்பான்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. சர்வீஸ் ஒன்றும் போகல, சர்வீஸ் போகணுமோ அதை அப்டேட் பண்ணுறோம். கண்டிப்பாக சொல்கிறோம். சரி, ஓகே கைஸ், நம்ம டிவிஎஸ் ரொனினோட ரிவ்யூ வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்தவங்க நம்ம ரெட்ரோ பைக் டிவிஎஸ் ரொனினை ஒரு உங்களோட பைக்கை கன்சிடர் பண்ணுவீங்களா? க்ரூசர் பைக்கில் ஒரு என்ட்ரி லெவல் பைக் நமக்கு வந்து டிவிஎஸ்ல சார்பிலேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை நீங்கள் வாங்குவீங்களா மாட்டிங்களா? இந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் பைக் வீடியோஸ் அண்ட் ரெகுலராக வந்து ஆட்டோமொபைல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் ஆர்ஏ விலாக்ஸ் கரண். தேங்க்யூ கைஸ், பை. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் ரெட்ரோ கிடையாது, ரெட்ரோ பைக்கில் ஒரு மாடர்ன் டெக்னாலஜி ஆட் பண்ணிருக்கேன். கேட்டால் அவன் போயிட்டோம். 2 நாய் தெரிஞ்சு ப்ரோ ஃப்ரேமில் உனக்கு கமெண்ட் பண்ணுறோம் சொல்கிறேன். இந்த வண்டி அதான் நான் கேட்டுறடா, இந்த வண்டி ஒன்று வருது கைஸ். வீடியோட கன்க்ளூஷன் வந்துட்டோம். வீடியோவில் ஆன் பண்ணி திரும்ப ஒரு மாதிரி கை அகாலமாக இருந்துச்சு. ஹைட் கம்மியாக இருக்கவங்களால இதை ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லலாம். ஒரு நிமிஷம் கட் பண்ணிக்கலாம், நாய் கொலை